நினைக்கிறாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் எதுக்கு ஆர்ப்பாட்டம், இதுக்கெல்லாம் எதுக்கு போராட்டம்? எவன் போராடினா நமக்கு என்ன? ஒரு முஸ்லிம் அப்படி இருக்க கூடாது. ஒரு முஸ்லிம் கோழையாக இருக்க கூடாது. வீட்டில் முடங்கி கடவர்களாக இருக்க கூடாது. காஷ்மீர்ல சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொண்ட காட்டு மிராண்டிகள், இங்க இருக்கக்கூடிய சில கயவர்கள் நம்ம என்னமோ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் நினைச்சிட்டு இருக்கோம். நான் ஏன்டா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? முட்டாள். அந்த பாகிஸ்தான் இந்தியாவில குண்டு போடுறான். நான் சாவுவேன். நான் சாவுறதுக்கான சப்போர்ட் பண்ணுவேன்? பாகிஸ்தான் இந்தியாவுக்கு போர் நடக்கு, பாகிஸ்தான் குண்டு போடலாம் இந்தியாவுக்கு. நான் என் பொண்டாட்டிய மக்களாட்ட சாவும், அதுக்கான சப்போர்ட் பண்ணுவேன்? அறிவில் தான் சொல்லுவான் இவன். அடே, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நீதிக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நியாயத்திற்கு சப்போர்ட் பண்ணுவோம், அக்கிரமத்தை எதிர்க்க வேண்டும் என்று சப்போர்ட் பண்ணுவோம். அதைத்தான் நபிகளார் சொல்கிறார். ஒரு அக்கிரமத்தை கண்டு ஏன் கேட்கணும்? நமக்கு என்ன நடந்தா நடந்துட்டு போகுது. அவன் அடிச்சா நமக்கு என்ன அடிச்சா, எவன் எப்படி போனா என்ன, நீ முஸ்லிமே இல்லடா அப்படின்னு நினைச்சா. இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் அநியாயக்காரர்களுக்கு இடமில்லை. சுற்றுலா போறவங்களை சுட்டு கொண்டான இஸ்லாமிய பார்வையில் அவன் காட்டு மிராண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பிறர் நலம் நாடுவோம் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு. இந்த தலைப்பு எல்லா முஸ்லிம்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு டாபிக், ஒரு தலைப்பு. ஏனென்றால் இந்த தலைப்பு என்பது ஒரு நபி மொழிதான். இது ஒரு ஹதீஸ். அத்தீன் வ நஸீஹா. இஸ்லாம் என்பதே பிறர் நலனை நாடுவதுதான் அப்படின்னு நபிகள் பெருமானார் சொன்னார்கள். இந்த விஷயம் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த தலைப்புகள் அடைய இருக்கின்றன. நபிகளாருடைய 23 ஆண்டு காலங்களும் அதைத்தான் செய்தது, பிறர் நலனைத்தான் நாடியது. ஆனாலும் நாம் சில விஷயங்களிலாவது இருக்கிறோமா? நபிகளாரை பற்றி நம்முடைய உள்ளத்தில் எந்த இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு மீண்டும் நமக்கு சொல்லப்படுகிறது. நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்பது. இந்த நபியிடத்தில் அழகான முன்மாதிரி, ரோல் மாடல் இருக்கிறது. யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அவர்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது சொல்வதற்காக வந்த வசனம் கிடையாது, நடப்பதற்காக வந்த வசனம். எல்லோரும் இந்த வசனத்தை கேள்விப்பட்டு இருப்பீர்கள். இந்த நபி இடத்தில் முன்மாதிரி இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது என்று. எதனால் அல்லாஹ் இப்படி திருமறை குர்ஆனிலே ஒரு உச்சகட்டமான ஒரு மரியாதை நபிகள் பெருமானுக்கு கொடுக்கிறான்? அதற்கு சில வசனங்களை நான் எடுத்துக்காட்டாக வைக்கிறேன். மக்காவில் வாழ்ந்தவர்கள், மக்காவில் வாழ்ந்தார்களே மக்கத்து காவிர்கள், அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு குல் மா யகுல் லி அன் பத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி இன் அத்தபிஉ இல்லா மா யுஹா இலைய என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த மக்காவில் வாழ்ந்தவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து சொன்னார்கள், வேறு குர்ஆனை தாருங்கள் முகமதே, இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி குர்ஆன்ல ஒரு சட்டம் இருக்கு பாருங்க, ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா, வேறு குர்ஆனை கொண்டு வா, இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம் அப்படி சொன்னான். மக்கா காபிர் வேறு குர்ஆனை கொண்டு வந்தா நாங்கள் அது சொல்ல கேட்கிறோம், இந்த குர்ஆன் எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். அல்லது அவ் பத்தில், இந்த வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. நபிகளார என்ன சொல்ல வர்றாங்க, இந்த குர்ஆன் வேண்டாம், வேற குர்ஆன் எங்களுக்கு வேணும். அல்லது அவ் பத்தில்,
குர்ஆனை கொஞ்சம் மாற்றித்தா, சேஞ்ச் பண்ணி கொடு என்ன அந்த மக்காவில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள். நபியே நீர் சொல்லும். இப்படி கேட்டதற்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்னு பாருங்க. குல்மா யகுல்லு பத்தலஹு பில்காய் நஃப்ஸி, என் இஷ்டப்படி இந்த குர்ஆனை மாற்றித்தர எனக்கு அதிகாரம் கிடையாது என்று நபியே நீர் சொல்லிவிடு. குர்ஆனை மாற்றி தர முடியாது. ஏனென்றால் இன் அத்தபிஉ இல்லா மா யுஹா இலைய, அல்லாஹ் எதை அறிவிக்கிறானோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். எப்படி மாற்றி தர முடியும்? என்னுடைய சொந்த விஷயமான மார்க்கம், என்னுடைய மனதில் தோன்றதே நான் சொல்றேன், நான் கற்பனை பண்ணியா சொல்றேன். அல்லாஹ் எதை எனக்கு அறிவிக்கிறானோ அதைத்தான் நான் ஃபாலோ பண்றேன், பின்பற்றேன். ஆகவே என்னை பின்பற்றுங்கள். என் கருத்தை சொல்ல நான் வரவில்லை, என் சொந்த வழி கிடையாது இது. அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை நான் பின்பற்ற நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிடு அப்படிங்கிறான் அல்லாஹ். பல ஆண்டுகளாக சொல்லி வர்றமே, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் அல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்ற இந்த வசனம், நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லிவிடு. நபியை பின்பற்றுவதற்கு காரணமே நபி குர்ஆனை பின்பற்றுகிறார் என்பது அர்த்தம். அப்படி சொன்ன அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்கிறான் பாருங்க. இந்த தலைப்பை நான் சுருக்கமா சில விஷயங்கள் சொல்லி முடிச்சிருவேன். அந்த வசனங்களை மட்டும் மனதில் பதிய வையுங்கள். ஒரு இடத்தில் கேட்கிறான் அல்லாஹ், நபியே இந்த மக்களுக்கு சொல், லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் பிகப்ரிஹி அஃபலா தாகிலூன், உங்களோடு தானே வாழ்ந்தேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா என்று கேள். அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றினேன் மட்டுமல்ல, இதுநாள் வரை இத்தனை ஆண்டு காலமாக உங்களோடு தான் நான் வாழ்ந்தேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா? இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத வாசகம் இது. எவ்வளவு பெரிய மகானும் இப்படி சொல்ல முடியாது, எவ்வளவு பெரிய அவுலியாவும் இப்படி சொல்ல முடியாது. உங்களோடு தானே வாழ்ந்தேன், யோசித்து பாருங்கள். இப்ப நானே இருக்கேன், என்னுடைய கடந்த காலம் சொல்ல முடியாது. உங்க ஊர்ல வந்து பேசிடலாம், எங்க ஊர்ல போய் பேச முடியுமா? உங்களோடு தானே வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள் அப்படின்னு என் ஊர்ல நான் கேட்க முடியாது. என் ஊர்ல கேட்டனா என் ஊர் மக்களை சொல்லுவான், இவனா அடையங்கப்பா எவ்வளவு அநியாயம் பண்ணான், வந்துட்டான், உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்றான். அவரவர் பொண்டாட்ட சொல்ல முடியாது, உன்னோடு தானே வாழ்ந்தேன், என்ன குறை கண்டாரு கேட்டு பாருங்களேன். என்ன குறை உங்கள்கிட்ட இல்லைன்னு பொண்டாட்டியே சொல்லிடு. யாரும் சவால் விட முடியாத வாசகம் இது. நபிகளார் விடுகிறார்கள், உங்களோடு வாழ்ந்தேன் 40 ஆண்டு காலங்கள், உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், அஃபலா தாகிலூன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா? நபிகளாருடைய உச்சகட்டமான பண்பை காட்டக்கூடிய வசனம் இது. நபியாக ஆவதற்கு முன்னாலேயே நபிகள் எவ்வளவு தூய்மையாக வாழ்ந்திருக்கிறார். ஒரு குறை சொல்ல முடியுமா? அபூஜஹில்கிட்ட போய் முகம்மது சாராயக்கடை நிற்கிறார்னு சொன்னால் நம்ப மாட்டான், அதெல்லாம் இருக்காதான்றான். புரியுதா? முகமது நபியை பார்த்து ரசூலுல்லாஹ்வை அபூஜஹில்கிட்ட போய் ஒரு மட்டமா சொல்லி பாருங்களேன், அதெல்லாம் இருக்காதுடா, அதெல்லாம் அப்படி செய்ய மாட்டார். நபிகளாரை பைத்தியக்காரன் என்றான், கூறு போட வந்தவர் என்றான், பிளவெடுக்க வந்து விட்டார் என்றெல்லாம் குறை சொன்னான். நபிகளாருடைய பண்பில் குறை சொல்லவில்லை, நபிகளாருடைய கண்ணியத்தில் குறை சொல்லவில்லை. அவன்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் மட்டமா சொன்னா அபூஜஹலே ஒத்துக்க மாட்டான். மஸ்ஸத் எது ரசூலுல்லாஹ் எதம்பராத்தில் பத்தோன்னு ஒரு ஹதீஸே உண்டு. இதெல்லாம் ஏன் சொல்ல தெரியுமா? அந்த நபிகளாரை நம்ம முன்மாதிரியா கொள்ள போறோம், அந்த நபிகளாரை நம்ம பின்பற்ற போறோம். அவரை நம்ம முன்மாதிரியா வைக்கிறது ஒரு சாதாரண அவுலியாவா இல்ல, ஒரு ஷேக் கிடையாது, ஒரு மகான கிடையாது. மகான் அவுலியா ஷேக்லா குப்பை, ஞாபகம். மாபெரும் மகாநபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஸத் எது ரசூலுல்லாஹ் எதம்பராத்தில் பத்து, நபிகளாருடைய விரல் இருக்குல்ல, விரல்
அந்நிய பெண்ணுடைய விரல் நுனியில் தற்செயலா கூட பட்டதில்லை. எவ்வளோ 63 வருஷம் கவனமா பார்த்திருக்கான். யாரையாவது ஒரு பொம்பளைய தெரியாதனமா அப்படி விரல் பட்டுடுச்சாலும் பார்த்திருக்கான். அப்படி பட்டிருந்தா அதை வச்சு இஸ்லாத்தை ஓச்சிருப்பான். அந்நிய பெண்ணுடைய விரல் நுனியில் தற்செயலா கூட பட்டதில்லை. இப்படி ஒரு ஆளை கொண்டு வாங்க வாங்க உலகத்துல. என்னுடைய மொத்த லைஃப்ல என் மனைவியை தவிர யார் விரல்லையும் யாருடைய வேலையும் விரல் பட்டதில்லை. ஒரு ஆளை கொண்டு வர முடியாது. என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க சில பேர், அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். நான் ஒய்ஃப் வீட்டுக்கு போனேன். சரி, என் குழந்தையா வந்து ஒரு டீ கொண்டு வந்து தந்தது. டீ வாங்கும் பொழுது என் விரல் லேசா விரல்ல பட்டுடுது. கூடுமா? தெரியாதா? சேட்டை இருக்கா? இது கற்பனை ஒண்ணுங்க. நபிகளாருடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரல் நுனியில் தற்செயலாக கூட பட்டதில்லை. அப்பேற்பட்ட மாபெரும் மகானை நம்ம உண்மையா வச்சிருக்கோம். சும்மா இல்லை. யாருக்கும் எந்த இடைஞ்சலும் செய்யாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் இப்படி சொல்லலாம், உங்களோடு தானே வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள்? எவனாவது மறக்க முடிஞ்சா? இன்னைக்கு நீங்க திருந்திருக்கலாம், கடந்த காலத்தில் தெரியாது. இப்ப நல்லவனா வாழலாம், முதல்ல தெரியாது. எவ்வளவு பெரிய அவுளியாவா இருக்கட்டுமே, முதல்ல பார்த்தா வாழ்க்கை நாசியாகி போயிருக்கும். நபிகளார் இயல்பிலேயே அப்படி கிடையாது. அப்பேற்பட்ட ஒருவரை முன்மாதிரியா வச்சிருக்கான் அல்லாஹ். அந்த நபி சொல்கிறார், அத்தீனு அன்னசிஹா. மார்க்கம் என்பது பிறர் நலன் நாடுதல் தான். ஏன் இந்த பிறர் நலன் நாடுதல் விஷயத்தை இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னு கேட்கிறீங்களா? கடுமையா அழுத்தி சொல்றேன். ஏன்னா இன்றைய உலகில் முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? சுமார் 200 கோடி முஸ்லிம்கள் உலகத்தில் இருக்காங்க. 200 கோடி. 700 கோடி மனிதர்களில் 200 கோடி முஸ்லிம்கள். இந்தியாவில் 25 கோடிக்கு மேல இருக்கும் முஸ்லிம்கள். உலகத்தில் 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கான். 700 கோடி மனிதர்கள் இருக்கான். அதுல 700 கோடி முஸ்லிம் மக்கள். இவ்வளவு முஸ்லிம் மக்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் அப்படிங்கிறார். 200 கோடி முஸ்லிம்கள் உயிரை விட நபிகளோட உயிர் மேலானது. இது அல்லாஹ்வுடைய சட்டம். இது ஃபார்மாலிட்டியா சொல்றது இல்ல, மதிப்புக்காக சொல்வதல்ல. சட்டத்தை பாருங்க. 200 கோடி முஸ்லிம்களுடைய உயிரை விட இந்த உலகத்தில் தோன்றிய நபிகளார் காலத்திலிருந்து எத்தனை 1000 கோடி வந்திருப்பாங்க உலகத்துல. இந்த அழியும் வரை இன்னும் எத்தனை கோடி முஸ்லிம்கள், லட்சம் முஸ்லிம்கள் வர வேண்டி இருக்கான். லட்சக்கணக்கான கோடி முஸ்லிம்கள். அத்தனை முஸ்லிம்களுடைய உயிரை விட யாருடைய உயிர் மேலே? ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் மேலேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி நபியினுடைய உயிர் மேலே நினைக்காட்டா நீ முஸ்லிம் இல்ல. சும்மா முஸ்லிம் பேர் சொல்ல அர்த்தம் இல்லை. நான் அப்துல் ரஹ்மான், இப்ராஹிம், அப்துல் காதர் சொல்றது அர்த்தம் கிடையாது. என் உயிருக்கு மேல ரசூலுல்லாஹ் மதிக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல மதிக்கணும், அவருடைய கட்டளையை தலை சாய்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சில விஷயங்களை பாருங்கள். லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. நம்முடைய ஜமாத்துல நிறைய விஷயங்கள் நம்ம ஜமாத்துல பேசியிருக்கோம். அதுல சில முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இந்த வக்ஃபு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முஸ்லிம்களுக்கு கூட என்னன்னு தெரியல. வக்ஃபுனா என்ன, அப்படின்னா என்ன தெரியல. 90% முஸ்லிம்களுக்கு வக்ஃபுனா என்னன்னு தெரியல. வக்ஃபு என்பது அல்லாஹ்வின் சொத்து. பாபர் மசூதி யாரோடது? அல்லாஹ்வுடைய பள்ளி. வக்ஃபுனா என்ன? நானே இருக்கேன், 10 கோடி ரூபாய்க்கு பள்ளிவாசல் கட்டணும் வைங்க. 10 கோடி கட்டிட்டு அதை வக்ஃபுன்னு சொல்லிட்டான், அது அல்லாஹ்வின் சொத்து, என் சொத்து கிடையாது. எல்லா மக்களும் கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு அது வக்ஃபுனா அல்லாஹ்வுக்காக ஒதுக்கப்பட்டது, ஒத்தி வைக்கப்பட்டது, நிறுத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதான் வக்ஃபுன்னு அர்த்தம். அல்லாஹ்வின் சொத்து.
சில முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் எதுக்கு ஆர்ப்பாட்டம், இதுக்கெல்லாம் எதுக்கு போராட்டம், எவன் போராடினா நமக்கு என்ன? ஒரு முஸ்லிம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் கோழையாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் மால் ஹவாலிஃப் வீட்டில் முடங்கி கடவர்களாக இருக்கக்கூடாது. காஷ்மீர்ல சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொண்ட காட்டு மிராண்டிகள், இங்க இருக்கக்கூடிய சில கயவர்கள், காவிகள் நம்ம என்னமோ பாகிஸ்தானிக்கு சப்போர்ட் நினைச்சிட்டு இருக்கான். நான் ஏன்டா பாகிஸ்தானிக்கு சப்போர்ட் பண்ண? முட்டாள். நம்ம ஏன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும்? அந்த பாகிஸ்தான் இந்தியாவில் குண்டு போடுறான், நான் சாவுவேன், நான் சாவுறதுக்கான சப்போர்ட் பண்ணுவேன். பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் நடக்கு, பாகிஸ்தான் குண்டு போடுறான் இந்தியாவுக்கு, நான் என் பொண்டாட்டிய மக்கள் சாவோம், அதுக்கான சப்போர்ட் பண்ணுவேன். அறிவியல் தான் சொல்லுவான் இவன். அடே, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீதிக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நியாயத்திற்கு சப்போர்ட் பண்ணுவோம், அக்கிரமத்தை எதிர்க்க வேண்டும் என்று சப்போர்ட் பண்ணுவோம். அதைத்தான் நபிகளார் சொல்கிறார். ஒரு அக்கிரமத்தை கண்டு ஏன் கேட்கணும்? நமக்கு என்ன நடந்துட்டு போகுது, அவன் அடிச்சா நமக்கு என்ன அடிச்சா, எவன் எப்படி போனா என்ன, நீ முஸ்லிமே இல்லடா அப்படின்னு நினைச்சா? நானா சொல்றேன், இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் அநியாயக்காரர்களுக்கு இடமில்லை. காஷ்மீர்ல சுற்றுலா போறவங்களை சுட்டு கொண்டான இஸ்லாமிய பார்வையில் அவன் காட்டு மிராண்டி, அவன் தைரியசாலி கிடையாது. ஏன் சொல்றது தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ஒரு வீரரை வரலாற்றில் பார்க்க முடியாது. உமர் அவர்கள் தொழுகைக்கு தக்பீர் கட்டுகிறார்கள். தொழுகை சுபு டயத்தில் தக்பீர் கட்டுறாங்க. சுபுவா இஷாவோ ஏதோ ஒரு தொழுகை. ஒரு என்ன செய்யலாம், தக்பீர் எல்லா மக்கள் தக்பீர் கட்டின பிறகு மெதுவா ஓரமா வந்து கத்தி எடுத்து உமருடைய வலாவில் ஒரு சொரு, உமருடைய வலாவில். உமர் கோலையா, எவ்வளவு பெரிய வீரர், பதுங்கி வந்து மெதுவா சொறி விட்டான். உடனே உமர் அவர்கள் அக்கலனியல் கல், ஒரு நாய் என்னை தீண்டி விட்டதுன்னு திரும்புறாங்க, ஓடி போயிட்டான். ஒரு நாய் என்னை தீண்டி விட்டது. கொலை செய்யறது அவன் கெட்டியாரம் கிடையாது, நாய், காட்டு மிராண்டி. ஏண்டா எவன் கொலை யாரை செய்யணும்? ஒரு அப்பாவியாடா சுட்டுக் கொள்ளுவேன். இத முஸ்லிம்கள் சப்போர்ட் பண்ணுவோமா? பாகிஸ்தான் எவனா இருந்தா என்னடா? இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு எந்த நாட்டுக்காரன் என்பது முக்கியமல்ல, யாரிடத்தில் நீதி இருக்கிறது. ராமசாமிக்கும் ரஹீமுக்கும் சாராய கடையில் சண்டை அப்படி வச்சுக்குவோம். சாராய கடையில ரஹீமை போட்டு ராமசாமி தூக்கி போட்டு மிதிச்சுட்டான். அதை ஒரு அப்துல்கார் பார்த்துட்டு வந்து, சாராய கடை ரஹீமை அடிச்சுட்டான் அப்படின்னு அவனை சாத்தான். சாராய கடை உனக்கு என்ன சப்புன்னு அவன் அறை மூதை, உனக்கு என்ன சாராய கடை வேற? எவன் சாராயம் குடித்து விட்டு வந்தானோ அவனை செருப்பை கொண்டே அடிங்க. ஹதீஸ் பின்னால், சும்மா இல்லை, நான் சொல்லல. என்னடா அவ்வளவு காரமா பேச நினைக்க கூடாது. சஹாபாக்கள் சொல்றாங்க, கையில் கிடைத்ததை கொண்டு சாத்துவோம். எங்களில் செருப்பால் அடித்தவர்கள் இருந்தார்கள். சில விஷயங்களை காரமா சொன்னா மண்டையில ஏறும். அந்த சுற்றுலா சென்றவர்களை காப்பாற்றியது முஸ்லிம்கள் தான் பெரும்பாலும். அப்படிப்பட்ட நாங்கள்லாம் இந்த நாட்டோடு போனோமா பாகிஸ்தானுக்கு, ஏகடா பாகிஸ்தானுக்கு போனோம். எவன்லாம் முஸ்லிம்களை பாகிஸ்தானுக்கு ஓடுகானோ அவனெல்லாம் செருப்பால் அடிச்சே துரத்தோம். பாகிஸ்தானுக்கு செருப்பால் அடிச்சேன். ஏன்? இந்த நாய்கள் அங்க போயிட்டா மெஜாரிட்டி மைனாரிட்டி அடிவிட்டு போயிடும், அங்க இங்கே பேலன்ஸ் ஆகிடும். எவன்லாம் நம்மளை போங்கிறானோ செருப்பால் அடிச்சு அவன் பாகிஸ்தானுக்கு துரத்து. அது முஸ்லீமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாமலா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி. சில பேர் பேசுவாங்க தெரியுமா, ரோட்ல ஒரு சண்டை வந்துருச்சு, இந்த ஊருக்காரங்க என்ன செய்வான், எங்க வந்துடா பேசுற, ஏண்டா எங்க ஊர்ல வந்து பேச, ஊரை எவன்டா விலைக்கு வாங்கியிருக்கான், மொத்த தொண்டி ஒரு விலைக்கு வாங்க முடியுமா? அவன் அவனுக்கு ஒரு வீடு இருக்கும், ஒரு வாசல் இருக்கும், அவ்வளவுதான். எங்க வந்து பேசுற, எங்க தெருவுலேவா, எங்க ஊர்லேவா? இது என்ன பேச்சு? இது நியாயமா அநியாயமா, தர்மமா அதர்மமா, அக்கிரமமா நீதியா என்பதை பார்க்கும் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் வாழ்க்கையை சொல்லி தந்திருக்காங்க. நேர்மையை பார், சத்தியத்தை பார். அதைத்தான் நபிகளார் சொன்னார், போர் குணம் வேண்டும்.
மன் குத்தில தூனமாலிஹி ஃபஹுவ ஷஹீத். தன் உரிமைக்காக நீ கொல்லப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுக்காக கொல்லப்பட்ட முஸ்லிமை போல போ, ஷஹீத். நான் இருக்கேன், பஸ்ல போறேன், 2 பேர் கத்தியை தூக்கிட்டு வர்றான், 75 பேர் பயந்து சாவுறான் பஸ்ஸுக்குள்ள. கத்தியை தூக்கிட்டு தாலியை கழுத்து, ஒரு தாலியை கழுத்து கொடுக்குறான். ஒரு ஆள் ஒரு வயசுல என்னடா அப்படிங்கிறான், புருஷன் பொண்டாடிக்காரு, ஐயோ என் புருஷனை கொண்டாது என்னங்க தாலி. 70 பேர் பஸ்ல உட்கார்ந்துருக்கான், 2 பேர் கத்தியை தூக்கிட்டு வர்றான், பயந்து சாவுறான். என்னை ஒருவன் கொல்ல வந்தால் அவனை கொலை செய்வது உலக நீதிப்படி குற்றம் இல்லை, இந்திய அரசியல் சட்டப்படி குற்றம் கிடையாது. என்ன கொல்ல வர்றான், என்ன கொலை செய்ய வர்றான், அவனை தடுத்து அவனை கொன்றால் இந்திய அரசியல் சட்டப்படி குற்றமே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? இஸ்லாமிய சட்டப்படி குற்றம் கிடையாது. ஏன்? மன் குத்தில தூனமாலிஹி ஃபஹுவ ஷஹீத். தன் உரிமைக்காக கொல்லப்பட்டாலும் அவன் ஷஹீது தான். இந்த நாட்டில் ஒரு துர்பாக்கிய நிலை இருக்குங்க. இந்த நாடு மாதிரி ஒரு துர்பாக்கிய நிலை எந்த நாட்டிலும் இருக்காது. என்ன தெரியுமா? இந்த ஆர்ப்பாட்டம் தர்ணாவெல்லாம் பண்றோமே, ஆர்ப்பாட்டம் தர்ணா, இந்த ஆர்ப்பாட்டம் தர்ணா உலகத்தில் நான் இந்தியா மாதிரி வேற எங்கேயும் கிடையாது. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் வேற வழி இல்லை. ஏன் தெரியுமா? வக்கீல்கள் போராட்டம் கேள்விப்பட்டீங்களா? இந்த நாட்டில் வக்கீல்கள் போராட்டம். என்ன போராட்டம்? வக்கீல்னா யாராவது ஒரு வக்கீல ஒரு காவல்துறை அடிச்சிருப்பாங்க. வக்கீல் யாரு? கோர்ட்ல நியாயம் பேசி நம்மளுக்கு நீதி வாங்கி தரக்கூடிய ஆளுங்க வக்கீல்கள். பார் கவுன்சில் அப்படிங்கிறான். நம்மளுக்கு நீதி கேட்டு வாங்க தரக்கூடிய இடத்துல வக்கீல் இருக்கான். அந்த ஆள் என்ன செய்யறான்? ரோட்ல இறங்கி போராடுறான். வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம். என்ன ஒரு காவல்துறை அடிச்சிட்டான், அது அநியாயம், கோர்ட்ல சந்திக்கிறேன் போ, எனக்கு கோர்ட்ல நீதி வாங்கி தருவ, மக்களுக்கு நீதி வாங்கி கொடுப்ப, ஓ நீதியை கேட்க முடியல. ஏன்? இந்த நாட்டின் தலையெழுத்து கூட்டத்தை பார்த்துதான் பயப்படுவான். நம்ம நாட்டில் அரசியல்வாதி நாட்டின் தலையெழுத்து என்னன்னு சொன்னா, கூட்டம் சேர சேர சேரதான் உண்மையை ஒத்துக்குவான். ஏன் வக்ஃப் ஆர்ப்பாட்டம் பண்றோம்? கூட்டம் சேர்த்து காட்டுங்களை பார்ப்போம். எங்க பார்த்தாலும் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் யுஹர்ரிஃபுனல் கலிமான் மவாலிஹி அப்படி குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. அவர்கள் வேதங்களில் உள்ள வார்த்தைகளை மாற்றி அமைக்கிறார்கள். யூதர்கள் சொல்றாங்க, வேதம் இருக்குல்ல, அல்லாஹ் இறக்கி வச்ச வேதம், அதற்கு முந்தி அதுல உள்ள வார்த்தையை மாத்திரான். இந்தியாவில் உள்ள அரசியல் சட்டத்தை மாத்தாம இருப்பான். அது எம்மாத்திரம் அவனுக்கு வேதத்துல கை வச்சு விளையாடுறாங்க யூத பைய. யுத்த தர்மம், தர்ம யுத்தம் ஒண்ணு இருக்கு. யுத்தத்தில் தர்மம், தர்ம யுத்தம். தர்ம யுத்தம்னா என்ன? மக்களை காப்பதற்காக ஒரு அரசு செய்யக்கூடிய யுத்தத்துக்கு பேர் தர்ம யுத்தம். யுத்த தர்மம்னா என்ன? யுத்தத்தில் கூட பெண்களை ஷூட் பண்ணக்கூடாது, யுத்தத்தில் கூட போர்க்களத்தில் கூட குழந்தைகளை ஷூட் பண்ணக்கூடாது. அதான் யுத்தத்தில் தர்மம். இஸ்ரேல் என்ன செய்யறாங்க? குழந்தைகளுக்கு சாப்பாடை கொடுக்க தடை பண்ணிட்டு இருக்கான். காட்டு மிரான் அவனை மாதிரி என்ன வார்த்தைலாம் சொல்லலாங்க. அவனுக்கு உலகத்துக்கே ஒரு முசீபத் கொடுத்த ஷைத்தானா அது யூதர்கள் தான். உலகத்துக்கு அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் முறை அவ்வளவு கேடுகட்ட பயிலுவோம். அதனால இந்த வக்ஃப் போராட்டம் சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. நம்முடைய உரிமைகளை காப்பதற்காக கூட்டம் சேர்வது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய நிலையாகிவிடும். வேற வழி இல்லை. இன்னைக்கு வக்ஃப்ல என்ன சட்டம் சொல்றான்? முஸ்லிம்கள் வக்ஃப கவர்மெண்ட் பார்க்கும். ஒரு 10 முஸ்லிம்களோட சேர்த்து ஒரு 10 இந்துக்களும் நிர்வாகத்தை கவனிப்பா. அறிவு இருக்காடா? ஏன்னா ஒரு கோயில் நிர்வாகம் அதை ஒரு முஸ்லீம் பார்க்க முடியுமா? பார்த்தா கரெக்டா இருக்குமா? நீ கோயில் நிர்வாகத்தில் 4 முஸ்லீம் நுழைச்சாலும் முஸ்லிம்களுக்கு ஹராம் அங்க நிர்வாகம் பார்க்கிறது தடை. அதுபோல நீ பள்ளிவாசல் நிர்வாகம் பார்க்கிறது ஹராம் தடை. உனக்கு முடியாது. எப்படா பார்ப்ப? ஒண்ணு முஸ்லிம்கள் சொத்தை பாதுகாக்கத்தான் நாங்கள் செய்கிறோம். ஷைத்தான் மக்கள்லாம் சுபூஸ் தோழன்னு கவலைப்பட்டாலாம். ஷைத்தான் நிலைய பத்தியலா என்ன செய்தான்?
இல்ல சுபுக்கு யாரும் எந்திக்கல, அதை எழுப்ப போற ஷைத்தான் சொன்னா ஒத்துக்க முடியுமா? இது கிறுக்கனாக்கிறான் புரியும். அடே முஸ்லிம்கள் காசு வக்கு சொல்ல தின்னு நாசமா போட்டோம், அதுக்காக நீ வர முடியாது. முஸ்லிம்களை பார்த்துக்குவாங்க. அதை அப்ப எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யஸாலுன யுகாத்திலுக்கும் ஹத்தா யர்துக்கும் தெரிக்கும். இந்த வசனத்தை மனசுல வச்சுக்கங்க. நீங்கள் உங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறாத வரை அவர்கள் உங்களிடத்தில் சண்டைக்கு வந்து கொண்டேதான் இருப்பார்கள். குர்ஆன்ல இருக்குது. நீ சொல்லணும், நான் முஸ்லிம் இல்லை, எனக்கு ஹராம் ஹலால் இல்லை, என்ன கண்ட கழுதை திம்போன்னு சொல்லு, சூப்பர் பாய்மா. நீ ஹராம் ஹலால பேசுனா இப்படித்தான் இருக்கும். தொல்லை பண்ணாம இருக்க மாட்டான் நம்ம ஆளு. அல்லாஹ் தஆலா ஏன் பார்த்துட்டு இருக்கான் அவர் மசி இடிக்கிறது? ஒருவேளை ஒழுங்கா தொழ மாட்டான். லா எவருக்கும் மல்லல்ல இதை அல்லாஹ் சொல்றான். நீ சரியாக நடந்தால் வழிகட்டவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. வீலிய ஒழுங்கா உன் குடும்பத்தில் அண்ணன் தம்பி சொத்தை கருவ இருக்கிறிய, அக்கம் பக்கத்துக்கார கருவ இருக்கிறிய, எவன் செத்தா எனக்கு வீட்டுல முடை கிடக்கிறிய, ஓண்ட இஸ்லாம் இல்லையே, அப்புறம் அவன் அவ்வளவு அடிக்காண்ட வர மாட்டான். ஓண்ட இஸ்லாம் இருக்கா? நீ நபி வழிபடி இருக்கிறியா? பிற நிலநாடுவது இஸ்லாம் அப்படின்னு நபி சொன்ன கேட்கிறியா? ஃபலா ததஹப் நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத்துன் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்தை பாருங்க, ரத்த கண்ணீர் வரும். நபியே, கவலையால் உன் உயிரை விட்டு விடாதீர். என்ன ஒரு வசனம் பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன கவலை? உங்களுக்கு எனக்கு இருக்க கவலையா? நமக்கு என்ன கவலை? துட்டு சொத்து பெயரக்கூடாது, சோம் பெயரக்கூடாது, நம்ம பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், மாப்பிள்ளைக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும், என் பையனு படிக்க நல்ல சீட்டு கிடைக்கணும். கிடைக்கலன்னா கவலை, வியாபாரம் இல்லாட்ட கவலை, வருமானம் இல்லாட்ட கவலை. அப்படியே ரசூலுல்லாஹ் கவலை அடைஞ்சு. இந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நரகம் சென்று விட்டால் எப்படி தாங்க முடியும் அவர்களால் என்ற கவலை நம்பிகளால் கற்பனை பண்றார். அதுல 1% நம்மள்ட்ட இருக்கா? அடுத்த ஒரு துன்பப்படுறானே, நம்ம கேட்கறதால முஸ்லிம்க்கு எவ்வளவு லாபம் இருக்கும்? அநியாயத்தை தட்டி காக்காம இருக்கக்கூடாது. எல்லாம் அநியாயத்தை தட்டி ஒன்று சேர வேண்டும் உணர்வு இருக்கா? யார் நம்மளுக்கு என்ன கவலை இருக்கு? அப்படி ஒரு கவலை. கவலை இருந்தால் அக்கறை வந்துடும். என் பையனை படிக்க வைக்கணும் கவலை வருது, அப்புறம் அக்கறை சம்பாதிப்பேன், படிக்க வைப்பேன். எதனால அக்கறை வருது? கவலை இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கல, எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு நினை. முஸ்லிம் அல்லாதவரே கஷ்டப்படுறான், கவலைப்படு. நியாயம் இருந்தா சப்போர்ட் பண்ணு. ஒரு அப்துல் கலாம் நியாயம் இல்லாட்டா அவனை விடாத, அநியாயத்தை நான் விட மாட்டேன்னு சொல்லு என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லாஹு ஃபீ அவ்னி அப்திஹி மா கான அப்து ஃபீ அவ்னி அஹீஹி. சுருக்கமா முடிச்சறேன். வல்லாஹு ஃபீ அவ்னி அப்திஹி மா கான அப்து ஃபீ அவ்னி அஹீஹி. இந்த ஹதீஸை கவனிங்க. யார் ஏதாவது ஒரு வகையில தன் சகோதரனுக்கு உதவினால் அல்லாஹ்வின் உதவி அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எப்படி பாருங்க, உன் சகோதரனுக்காக நீ தனிமையில் இருந்து கூட அல்லாஹ்விடத்தில் கையேந்து, மலக்குகள் உனக்காக கையேந்துவார்கள். அப்படின்னா விளங்குதா? நான் இருக்கேன், நீங்க வந்து சொல்றீங்க அஸ்ஸலாமு அலைக்கும், வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப நஷ்டத்துக்கு நஷ்டமாயிடுச்சு, எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க. நான் எல்லாம் தனியாக உட்காந்துக்கிறேன். யா அல்லாஹ், என் நண்பனுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கிறேன், அவன் நல்ல பரக்கத்தான வாழ்க்கை கூடிய அல்லாஹ், லட்ச லட்சமா கூடிய அல்லாஹ் என்று நான் கேட்டால் மலக்குகள் எனக்கு யா அல்லாஹ் இந்த துவா கேட்ட இவனுக்கு லட்ச லட்சமா கொடுப்பாயாக அப்படின்னு செய்வாங்களாமா. கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கா நான் 10 லட்சம் கேட்டா என் அக்கௌண்ட்ல 10 லட்சம் வந்து விழும், கேட்பட மாட்டேனா? யா அல்லாஹ் என்னுடைய சகோதரர் அப்துல் காதருக்கு ஒரு 20 லட்சம் கொடுப்பாயான்னு கேட்ட அடுத்த வாரத்தில் என் அக்கௌண்ட்ல 20 லட்சம் ஏறிச்சுன்னா 20 கோடியை கூடிய அல்லாஹ். அந்த அளவுக்கு ஹதீஸ்ல இருக்கு, அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கே. அடுத்தவன் நல்லா இருக்கன்னு நினைச்சா நீ நல்லா இருப்பன்னு அர்த்தம். அதனால உன் ஏதாவது உதவினா பண உதவின்னு அர்த்தம் இல்லை, துவா கேளு, அது உதவி.
அக்கிரமத்தை ஒழித்து கட்டியா அல்லாஹ் என்று கையேந்து, அது உதவி. நான் நல்லா இருந்த மாதிரி என் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கேன்னு கேளு, அது உதவி. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் உங்களை எவனும் மிகைக்க முடியாது. அதனால உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வர முடியலையா, பரவாயில்ல. அல்லாஹ் யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஊருக்காக உடைய எல்லா துஆ செஞ்சிருக்காங்க. தான் ஊருக்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்திருக்காங்க. யாராவது இந்த ஊர்ல யா அல்லாஹ் இந்த தொண்டி இந்த ஊர் பறக்கத்தாட்டும் கேட்டுக்கலாம் தோண, என் ஊடு என் வாசா என் சொத்து இப்படிதான் கேட்போம். யா அல்லாஹ் இந்தியாவை பறக்கத்திற்கு கேளுவேன். முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று எவன் வருகிறானோ அவரை தீர்த்து கட்டால் கேள, எல்லா டைமும் கேட்க முடியாது. இந்தியாவை பறக்கத்தான் நாடாக செழிப்பான் நாடாக ஆக்குவாயான்னு கேளு. ரசூலா கேட்டுக்காங்க, பாரிக் ஃபி மதீனத்தினா வ முத்தினா வ சாயினா, யா அல்லாஹ் இந்த மதீனாவை பரக்கத் நிறைந்த நாடாக மாற்றுவாயாக, எங்கள் அளவுகளில் பறக்க செய்வாயாக, பிசினஸில் பறக்க செய்வாயாக. கேளுவேன். நம்மால் என்னென்ன வாக்கள் கேட்க முடியுமோ அதெல்லாம் நமக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம நாட்டுக்கு தப்பே இல்லை. அதே சமயத்தில் அக்கிரமக்காரர்களை ஒழிப்பாயாக அல்லாஹ், அநியாயக்காரர்களை கருவறுப்பாயாக அல்லாஹ், எல்லாமே கேட்கலாம். அல்லாஹ்வுடைய சக்தி யாருக்கும் விளங்கல. வெறும் போராட்டம் பத்தாது, எதிர்ப்புகள் பத்தாது. நீ தசூல மின்ஹுல் ஜிபால்கிற அல்லாஹ் மலையை நகர்த்தும் சூழ்ச்சியாக இருக்கட்டுமே. குர்ஆன்ல எப்படி இருக்கு? மலையை நகர்த்தும் சூழ்ச்சியாக இருக்கட்டுமே. ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்? சட்டம் பாஸ் பண்ணிட்டான். நம்ம இந்த நாட்டில் என்ன நடக்க போதோ ஒரு மண்ணு நடக்காது. எவ்வளவு பெரிய அக்கிரமக்கார சூழ்ச்சி நடக்கட்டுமே, கவலை இல்லை. பயங்காட்டான். முஸ்லிம்களை பயமுறுத்தாதீர்கள் கிழிப்பான். முஸ்லிம்களை பாதுகாக்க நாயகன் நீ எங்களை பாதுகாக்க போற? யார் யாரை பாதுகாக்கிறது? துஆ கேளுங்க அல்லாஹ்ட்ட. நீ தசூல மின்ஹுல் ஜிபால், மலையை நகர்த்தும் சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்ச்சியின் கண்ட்ரோல் அல்லாஹ்விடத்தில். வலா யஹீகுல் மக்ரு செய்யு இல்லா பிஅஹ்லி, கெட்டவனின் சூழ்ச்சி கெட்டவனை தாக்கும். அதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.